இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, என்னடா இப்படி வாழ்றீங்க, நல்லா இருங்களேடா என்று கேட்டா எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு யாரு போறேன்னு கேட்போம். 25வது அத்தியாயத்துல 66வது வசனத்துல அல்லாஹுவின் அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் ஒரு முக்கியமான தகவலை குறிப்பிடுகிறார். அவர்கள் என்ன சொல்வார்கள்? வல்லதீன யகூலுன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம. அளவற்ற அருளாளனின் அடியார்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை திருப்பி விடுவாயாக. இன்னா அஸாபஹா கான கராமா. அதனுடைய வேதனை நிலையானதாக இருக்கிறது. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. அது மோசமான ஓய்விடமாகவும் மோசமான தங்குமிடமாகவும் இருக்கிறது என்று அர் ரஹ்மானின் அடியார்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நரகத்தை பயந்தவர்களாக, நரகத்தை எச்சரிக்கை செய்யப்பட்ட நிலையில் நரகத்தை நினைத்து நடுங்கியவர்களாக அல்லாஹுவின் அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரார்த்தனைகளின் போது நரக விடுதலையை பற்றி பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை இருக்கும்? ஒரு 10 விஷயங்களை பிரார்த்தனை செய்யும் போது, இறைவா, இந்த உலகத்துல நல்லதை தந்துரு, உலகத்துல ஆரோக்கியத்தை தந்துரு, உலகத்துல எனக்கு ஆஃபியத்தை தந்துரு, உலகத்துல செல்வத்தை தந்துரு, உலகத்துல எனக்கு தேவையான பொருட்களை தந்துரு, கல்வியை தந்துரு, பதவியை தந்துரு என்று பிரார்த்தனை செய்கின்ற வரிசையில 10ஓட 11ஆக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு என்று கேட்போம். நரகத்திலிருந்து விடுதலை தந்துரு, இவ்வளவுதானே. இந்த நரகத்தை பற்றி நினைத்து பயந்து நரகத்தின் தாற்பயங்களை புரிந்து நெஞ்சு நடுங்கியவர்களாக, இதயம் நடுங்கியவர்களாக நாங்கள் பிரார்த்தனையில் ஈடுபடுகிறோமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலையில நரக விடுதலையை நாங்க கேட்கிறோமா? இல்ல. சும்மா போற போக்குல 10ஓட 11ஆகத்தான் நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாவல் தேடுவோம். ஆனா இந்த அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் எப்படி கேட்பார்கள்? இறைவா, நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாப்பை தர வேண்டும். அது கெட்ட தங்குமிடம், மோசமான தங்குமிடம், அதுல எனக்கு சாதாரணமா இருக்க முடியாது, நாங்க அதுல போயிடக்கூடாது, அது நிலையான வேதனை என்று நினைத்து பயந்து நடுங்கி பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி பல இடங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போது நரகத்தை நேரடியாக பார்த்து நரகத்தில் என்னென்ன நிலையில் என்னென்ன மனிதர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்துதான் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். நரக நெருப்பை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். நரகம் பயங்கரமானது என்பதை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை உணர்வோடு அறிவுரை சொல்கிறார்கள். அப்படி அறிவுரை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி சொல்லுவாங்க என்று சொன்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸக்கரன் நார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறிப்பிடுவார்கள். ஃபஅஸாஹ பிவஜ்ஹிஹி ஃபதஅவ்வத மின்ஹா. ரசூலுல்லாஹ் அதனுடைய பயங்கரத்தை உணர்ந்து அதிலிருந்து பாதுகாவல் கோரியவர்களாக தனது முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுன்னா சும்மா நரகத்தை பத்தி சொல்லி போக மாட்டாங்க. நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு முகத்தை திருப்பிக் கொள்வாங்க. அவ்வளவு பயங்கரமானது நரகம். நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி லேசா நரகத்தெல்லாம் நாங்க யோசிக்க முடியாது. பிறகு சும்மதக்கரன்னார, பிறகு நரகத்தை எச்சரிக்கை செய்தார்கள். தனது முகத்தை திருப்பி கொண்டவாறு, நரகத்தை பயந்தவர்களாக முகத்தை திருப்பி கொண்டவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியிலே 6563வது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். சும்மா நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு, நரகத்திலிருந்து பாதுகாப்பு சாதாரண ஒரு நிலையில நாங்க கடந்து செல்கிறோம். சில பேர் இருப்பாங்க, நிறைய பெரளி பண்ணுவாங்க, நிறைய பாவம் செய்வாங்க. ஏன் பாவம் செய்றீங்க? நல்லவங்களா இருக்க முடியாதா? வாயில் எடுத்தா தூசணம், ஒவ்வொரு சொல்லின் முடிவும் போது அம்மா ஆத்தா என்று தான் நிறைய பேருடைய பேச்சுக்கள் முடிகிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, என்னடா இப்படி வாழ்றீங்க, நல்லா இருங்களேடா என்று கேட்டா எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு யாரு போறேன்னு கேட்போம். பெரிய பேச்சு பேசிட்டாரு அவரு. எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு யாரு போறது? எல்லாரும் நரகம் தானே போவாங்க, எல்லாரும் சொர்க்கமா போவாங்க? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை.
சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் பேர். அல்லாஹ் சொல்றான் அம்லஹன்ன ஜஹன்னம், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா கேட்பான், நரகமே அலிப் தலாத்தி, நீ நிரப்பி விட்டியா என்று கேட்டோடனே நரகம் கேட்குமாம், ஹல்மின் மசீத், இன்னும் யாரும் இல்லையா இறைவா. இந்த ஒத்த வார்த்தையில நரகத்துல விசாலத்தை புரிந்து கொள்ளலாம். அப்படி விசாலமான நரகத்துல சிலைகளை, கற்களை அல்லாஹ் தஆலா நெருப்பாக, எரிபொருளாக, மனிதர்களை எரிபொருளாக அந்த நரக நெருப்பை அதிகரிக்க செய்யக்கூடிய நிலையில் நரகம் கடும் பயங்கரமாக இருக்கும் போது இவன் இருந்து கொண்டு ஒரு படிக்கட்டுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு கேட்கிறான், எல்லாரும் சொர்க்கம் போனா யாரும் நரகத்துக்கு போறேன்னு கேட்கிறான். கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்க வேண்டும். நபி தோழர்கள் ஒவ்வொரு தொழுகையின் போதும் இந்த நரகத்தை பற்றி அஞ்சியவர்களாகத்தான் தொழுவார்கள். நீங்க நாங்க நரகத்தை பத்தி பயந்து தொழுந்திருக்கிறோமா? தொழுகையில நரகம் ஞாபகத்துக்கு வருமா? குறைஞ்சது தஸஹுதிலே, அத்தஹியாத் அமர்விலே, அத்தஹியாத்துக்கு பிறகு, ஸலவாத்துக்கு பிறகு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதையாவது உணர்ந்து கேட்கிறோமா? நரக பாதுகாப்பு வேண்டும், நரக விடுதலை வேண்டும் என்று அதையாவது நினைச்சு கேட்கிறோமா? உணர்வு வருது இல்ல. ஒரு மனிதர் காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலின், ஒரு மனிதருக்கு ரசூலா சொல்றாங்க, கைஃப தகூலு ஃபிஸ் ஸலாஹ், நீங்க தொழுகையில என்ன சொல்வீர்கள், என்ன ஓதுவீர்கள் என்று கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்கிறார், நபி தோழர் சொல்கிறார், கால அத்தஸஹது, நான் தஸஹுதிலே ஓத வேண்டியவற்றை ஓதுவேன். அதாவது தஹியத்து, அத்தஹியாத்து, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து ஓதுவேன். வ அகூலு, மேலும் நான் சொல்வேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தை நான் உன்னிடம் வேண்டுகிறேன். வ அஊது பிக மினன் நார், உன்னிடம் இருந்து நரக விடுதலையை நான் கேட்கிறேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பல் கேடுகிறேன் என்று நான் ஒவ்வொரு தொழுகையிலுமே சொல்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனா அந்த மனிதர் சொல்கிறார், அம்மா இன்னி லா உஹ்சினு தண்டனத்தக்க வலா தண்டனத்த முஆதின், ஆனா நீங்களும் முஆதிபுல் ஜபலும் தொழுகையில் என்னமோ ரகசியமா சொல்றீங்க, அது மட்டும் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படி என்கிறார். ஃபகாலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலஹா நுதந்தினு, நீங்க எதை கேட்டீங்களோ அதை தான் நாங்களும் சேர்ந்து ரகசியமா அல்லாஹ்விடம் பாதுகாவலா தேடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். யாரு தேடுறாங்க? பூமிக்கு கருணையாளனாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக விடுதலையை கேட்கிறார்கள். நாங்க எவ்வளவு யோசனையோட கேட்கணும்? சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பாக்கியத்தை கேட்கிறார்கள். நாங்க எப்படி யோசனையோட இந்த சொர்க்கத்தின் பாக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும்.